ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காமினி சமையல். நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸு, சமையல் குறிப்புகள் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ முதல்ல விநாயகர் சதுர்த்தி அன்னையிலேருந்து டைம் இருக்கும்போது விலாகும் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்போவும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பண்டிகைனா நாள் தான் நான் எல்லா வேலைகளையுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லா வேலையும் சொல்கிறது வீடு தொடச்சி க்ளீன் பண்ணுறதுலேருந்து, சாமி ஷெல்ஃபில் இருக்கிற படங்களெல்லாம் சுத்தப்படுத்துறதுலேருந்து, அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் விளக்குறது இப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாளைக்கு பூஜைனா நாள் நைட்டு 12 மணி வரைக்கும் கூட நான் வேலை பார்த்துட்டு இருந்த நாட்கள்லாம் இருக்குது. இப்போவும் ஒரு டென்ஷன்லேயே இருப்பேங்க. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணேன்னா, திங்கக்கிழமை அன்றைக்கே பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது, பூஜை பாத்திரம் விளக்குறது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வச்சாச்சு. கொழுக்கட்டைக்கு நாள் நைட்டே 2 தேங்காவையும் உடச்சி துருவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தது. இந்த மாதிரி நான் வேலையெல்லாம் நாளே முடிச்சு வச்சதுனால அழகாக எழுந்து வாசலில் கோலம் போட்டுட்டு புத்தாக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் ஒரு மெசேஜை போட்டு விட்டுட்டேன். எல்லாம் காலையில் எழுந்ததும் மொபைல் எடுத்து அதில் உள்ள மெசேஜஸ் தானே பார்க்குறாங்க. ஸோ அதனால் மெசேஜை பார்த்துட்டு சீக்கிரமே பூஜைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு பூஜை பண்ணுற டைமையும் மென்ஷன் பண்ணிட்டேன். எப்பவும் போல இல்லாமல் இந்த வருஷம் புதுசாக வித்தியாசமாக இருந்ததுனால இந்த விநாயகர் கூட வாங்கிட்டேன். அதுக்கு மேலே டபுள் ஸ்டிக்கரில் இந்த குட்டி விநாயகரையும் நம்ம ஒட்டிடலாம். நாள் நைட்டே ஊற வச்சிருந்த கொண்டக்கடலையை தான் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு பிரசாதம் செஞ்சுட்டேன். முதல் நாளே தேங்காய் துருவெல்லாம் ரெடி பண்ணதுனால ஈஸியாக இருந்தது கொழுக்கட்டை செய்யறதுக்கு. ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போவும் இந்த தேங்காய் பூரண கொழுக்கட்டை தாங்க செய்யறது வழக்கம். எந்த பாத்திரத்தில் நீங்கள் அளக்குறீங்களோ அதையே அளவாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூரணம் மிஸ்ஸே ஆகாது, பதம் கரெக்டாக வரும். இதே போல் கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி பண்ணும்போது கொஞ்சம் நல்லெண்ணையும் கூட சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வித விரிசலும் இல்லாமல் சாஃப்டாக உங்களுக்கு கொழுக்கட்டை வரும். வாசகாலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் தடவி கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம் விநாயகரை வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு சாமி ரூம் கிட்ட வச்சாச்சு. ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் புது வீடு கட்டணும் அப்படின்றதுக்காக 5 வருஷம் இதே போல் விநாயகரை வாங்கி பூஜை பண்ணி சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ 6வது வருஷம் நான் என்னுடைய புது வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ புது வீட்டுக்கு இதை தான் ஃபஸ்ட்டு நான் விநாயகர் சதுர்த்தி பூஜையை செய்கிறேன். 2025லேருந்து திரும்ப புதுசாக நம்ம விநாயகரை சேர்த்து வைக்கலாம். 2030ல் நான் நினச்சது கண்டிப்பாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வருஷத்துலேருந்து விநாயகருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே முன்னாடியே எடுத்து வச்சதுனால அதுவுமே எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகரை தண்ணியால் கழுவி சுத்தம் பண்ணிடணும். இந்தந்த பொருளை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ நான் ஒரு 5 பொருள் முடிவு பண்ணியிருந்தேன். நல்லெண்ணெய், பால், தயிர், மஞ்சள், அரிசி மாவு. அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குங்க. ஏன் நம்ம அந்த பொருளை அபிஷேகம் பண்ண பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அபிஷேகம் தான். அரிசி மாவில் கரைச்சி நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கடனெல்லாம் தீர்ந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் அபிஷேகம் பண்ணேன். சின்ன வயசில் எங்கள் அம்மா இந்த பொருளெல்லாம் கொடுத்து அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அவங்க சொல்கிறத கேட்டு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ எதுக்காக இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணுறோங்கிறத தெரியாமல் பண்ணியிருந்திருக்கேன். இப்போ அந்த காரணம் பலன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. லைஃப்பில் எவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டு இருப்போங்க. ஆனால் அம்மா சொல்லி கொடுத்ததை என்றைக்குமே நம்ம மறக்க முடியாது. சொல்லுவாங்கல்ல, குழந்தைங்க அம்மா கிட்டேருந்து தான் எல்லாமே கற்றுக்குவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயம்தான் இதுவுமே. இதை அப்படியே நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன வயசில் இதெல்லாம் செஞ்சதுங்க. எப்போ கல்யாணம் ஆச்சோ, எப்போ பொறுப்புகள்லாம் நமக்கு நிறைய ஆயிடுச்சோ அப்போ இதெல்லாம் விட்டாச்சு. எல்லாத்துக்கும் மேலே மாமியார் வீட்டு பழக்கம்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த இதில் இந்த அபிஷேகம் பண்ணணுங்கிறத மறந்தாச்சு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மறந்து போன விட்டு போன விஷயங்கள்லாம் நம்ம நினைவுக்கு வரும்போது அது நம்மளுக்கு செய்யணும்னு தான் தோணும். நாள் வரைக்கும் எனக்கு இந்த அபிஷேகம் பண்ணணுங்கிற எண்ணமே வரலை. என்னவோ திடீர்னு டக்குன்னு தோணுச்சு. நம்ம எப்போவும் விநாயகரை வாங்கிட்டு அப்படியே தானே பூஜை பண்ணுறோம், தண்ணி கூட ஊற்றி கழுவுறதே கிடையாது. ஏன் நம்ம அதை மாதிரி செய்யணும்? இந்த தடவை இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுவோம், இது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். யூஸ்வலாக வீட்டில் துளசி மரம் வச்சுருப்போம். அந்த துளசி மரத்துக்கு இந்த தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டா அந்த புண்ணியம் நமக்கு சேரும். இப்போ நம்மக்கிட்ட இல்லாததுனால நீங்கள் ஃப்ளவர்ஸ் உள்ள பிளான்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த செடிங்களுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிடலாம்.
2025லேருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நான் விநாயகரை சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸு முந்தா நாள் போட்டிருந்ததில் வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, எப்படி சிஸ்டர் இந்த விநாயகரை சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ மாடர்ன் உலகத்தில் காம்பேக்டாக இருக்கிற வீட்டில் வந்து ஒரு 5 வருஷம் விநாயகரை சேர்த்து வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஸோ எவ்வளோ குட்டியாக சின்னதாக உங்களால் வந்து இந்த களிமண் விநாயகரை வாங்க முடியுமோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. அவரை குளிப்பாட்டி பூவெல்லாம் போட்டு நெய்வேத்தியெல்லாம் வச்சு பூஜை பண்ணுங்கள். ஈவினிங் ஆனதும் விளக்கேற்றிட்டு அவருக்கு கற்பூர ஆராதனை காமிச்சிட்டு அவருக்கு நம்ம சாத்தி இருக்கிற பூ எல்லாத்தையும் எடுத்துருங்க. சுத்தமான பாலித்தீன் கவர் அப்படி இல்லைன்னா துணிப்பை எதுவுமே இல்லையா, ஒரு மஞ்சள் துணியில் கூட அவரை அப்படியே சுற்றி உங்கள் வீட்டு லாஃப்ட்டில் நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. யாருக்கும் பொறுமைங்கிறதே இல்லைங்க. 5 வருஷம் வெயிட் பண்ணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. பக்தியோட பொறுமையாக காத்திருந்து நம்பிக்கையோட ஒவ்வொரு வருஷமும் புதுசாக விநாயகரை வாங்கி பூஜை பண்ணி அவரை சேஃபாக நீங்கள் வந்து பேக் பண்ணி லாஃப்ட்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் எங்கே இடம் இருக்கோ அங்கே சேர்த்து வைங்க. நீங்கள் நினச்ச காரியம் 6வது வருஷம் கண்டிப்பாக நடக்கும். இதை நான் வந்து சும்மா சொல்லலை, என்னுடைய வேண்டுதல். நான் 5 வருஷம் விடாமல் பிரார்த்தனை பண்ணதுனால எனக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் 1 வருஷம் வீடு கட்டுற வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். அப்போது என்னுடைய பழைய வீட்டிலேருந்து பொருளெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி அந்த வாடகை வீட்டுக்கு போகும்போது கூட அந்த 5 விநாயகரையும் பத்திரமா நான் வந்து அப்படியே சேஃபாக லாஃப்டில் வச்சு திருப்பி என்னுடைய புது வீட்டுக்கு அந்த 5 விநாயகரையும் எடுத்துக்கிட்டு வந்து கடைசியாக எல்லா விநாயகரையும் தண்ணியில் வந்து கரைச்சிட்டேன். இப்போ இந்த வருஷத்துலேருந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் நம்பிக்கையோடு. நீங்களும் இதே போல் வேண்டிக்கிட்டு விநாயகரை சேர்த்து வச்சு பாருங்கள். நான் உங்கள் கூட ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா காமினிஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.